ஹாய் வெல்கம் டு தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப். ஸோ நமக்கு டிஇபிடபிள்யூடி இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ்ன்றது அனுப்பியிருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்ன்றது ஸ்கிரைப் கொண்டு வருவாங்க. அவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு ஸ்கிரைபை கொண்டு வருவாங்க. இந்த ஓன் ஸ்கிரைப்ன்றது இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் ஸ்கிரைப்ன்றது கொண்டு வரதா இருந்துச்சுன்னா என்ன மாதிரி ரூல்ஸ் இல்லை என்ன மாதிரி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ வீடியோவை ஃபர்தரா பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல்ல எஸ்எஸ்சி ரிலேட்டடான நெறைய கான்டென்ட் நாங்க போட்டுருக்கோம். நீங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றத நெனைக்கிறோம். பட் அத பார்க்கக்கூடிய நெறைய பேர் வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அரவுண்ட் ஒரு 43% கிட்ட இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வீடியோஸ் பார்க்குறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, தயவுசெய்து ஒரு தடவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ முதல்ல இந்த சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான ரீசன் என்ன? ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா, இப்போ ஊனமுற்றோர். இவங்க வந்து இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். இவங்களுக்குன்னு ஒரு ரிசர்வேஷன் இருக்கும். அந்த ரிசர்வேஷன அப்ளை பண்ணி இந்த எழுதக்கூடிய கேண்டிடேட்ஸ் இந்த இந்த மூலியமா நெறைய பேர் வந்து மால் பிராக்டிஸ்ல ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. ஸோ சீட்டிங்கு, அதே மாரி ப்ராக்ஸி பண்றது, இந்த மாரி நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாரி அவங்க கூட்டிட்டு வரக்கூடிய ஸ்கிரைபும் அந்த எக்ஸாமோட ஆஸ்பிரன்ட்டா இருப்பாங்க. அவங்க இன்னும் நல்லா படிச்சிருக்கனால, இவங்க சொல்லாமயே அந்த எக்ஸாம்ஸ் அவங்களுக்காக இவங்க எழுதி குடுக்குறது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் வந்து இதுல நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. யுபிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நெறைய எக்ஸாம்ஸ்ல இந்த மாரி கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ரீசன். ஆனா இன்னொரு ரீசன் என்னன்னா, ரெலவன்ஸ் டூ ஜாப் ஆர் அகாடமிக் ரெக்யர்மென்ட்ஸ். இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் இந்த மாரி வைக்கிறாங்க. அதே மாரி ரெக்ரூட்மென்ட் எக்ஸாம்ஸும் நடக்குது. இந்த 2 எக்ஸாம்ஸ் எழுதிட்டு ஒரு கேண்டிடேட் போய் அங்க உட்காரும்போது, விஷயம் என்னன்னா, இப்ப ஒரு ரெக்ரூட்மென்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கேண்டிடேட்க்கு டெக்னாலஜின்றது யூஸ் பண்ண தெரியணும். இப்போ அவங்க எக்ஸாம் எடுக்கும்போதே, அவங்க வந்து இன்னொருத்தவங்கள நம்பி தான் அந்த எக்ஸாம இவங்கனால எடுக்க முடியும்னா, இவங்கள எக்ஸாம்க்கு ரெக்ரூட் பண்ணிட்ட அப்புறம், இவங்கனால எப்படி அந்த இடத்துல வொர்க் பண்ண முடியும்? ஸோ அடுத்து அவங்க இன்னொரு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, மாடர்ன் ஜாப்ஸ் அண்ட் புரொஃபஷனல் கோர்சஸ் ரிக்வயர் இண்டிபெண்டன்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் வொர்க். அப்ப அவங்க இண்டிபெண்டன்ட்டா ஒரு கம்ப்யூட்டர ஹேண்டில் பண்ண தெரியணும். அப்ப அந்த கம்ப்யூட்டர்ல ஒரு பிசிக்கலி சேலஞ்ச் பெர்சன் வந்து உட்கார்ந்திருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஏத்த சில சாஃப்ட்வேர் இருக்கும். அத வச்சு அவங்க இண்டிபெண்டன்ட்டா வொர்க் பண்ணணும். அப்ப இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லயோ, இல்ல அந்த ரெக்ரூட்மென்ட் எக்ஸாம்ஸ்லயே அந்த ஸ்டெப்ப நம்ம எடுத்தாகணும்ன்றது ஒரு ரீசன். ஸோ இப்படி எடுக்காதனால என்ன ஆகுதுன்னா, அவங்க என்ன ஜாப்க்கு அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணி வைக்கிறாங்களோ, அந்த இடத்துல ஒரு ஒரு மிஸ்மேட்ச் நடக்குது. அந்த ஜாப்க்கு ஏத்த மாரி அவங்க இருக்க மாட்றாங்க. ஸோ இந்த 2 ரீசன்ஸ்க்காக தான் இப்ப இந்த மாரி கைடன்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னென்ன எக்ஸாம்ஸ் இதுக்குள்ள வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆ பிரிக்கலாம். 1 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தியால நடக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் இதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்றதா இருந்தாங்கன்னா, மோஸ்ட்லி அவங்க யாருமே ஓன் ஸ்கிரிப்ட் கொண்டு வராத அளவுக்கு பார்த்துக்கணும். ஓன் ஸ்கிரிப்ட் கொண்டே வர முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் சில விஷயங்கள் வச்சிருக்காங்க. ஸோ இது. அடுத்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். ரெக்ரூட்மென்ட் எக்ஸாம்ஸ். ரெக்ரூட்மென்ட் எக்ஸாம்ஸ்ல யுபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, என்டிஏ இந்த மாரி மத்த ஈக்வலன்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயுமே இந்த கைட்லைன்ஸ்ன்றத அப்ளை பண்றாங்க. இப்போ பிரையாரிட்டி இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொண்டு வரக்கூடிய ஓன் ஸ்கிரைப வந்து ஸ்டாப் பண்ணணும். டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க தான் ஸ்கிரைப் குடுக்கணும் அப்படி கிடையாது. இவங்களோட ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் என்னவா இருக்குன்னா, அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் இந்த எக்ஸாம இண்டிபெண்டன்ட்டா எடுக்கணும்ன்றது தான் அங்க. இப்போ அவங்க வந்து ஒரு சிபிடி எக்ஸாம் நடக்குதுன்னா, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம்ல அவங்களுக்கு ஏத்த ஒரு சாஃப்ட்வேர்ன்றது இன்ஸ்டால் பண்ணி, அவங்களுக்கு ஏத்த மாரி அந்த எக்ஸாம்ஸ் எப்படி எழுத வைக்கணும்ன்றத நம்ம பார்க்கணும். இல்ல பென் பேப்பர் பெஸ்ட் எக்ஸாமா இருந்துச்சுன்னா, பிரெயில் ஸ்கிரிப்ட்ல அந்த பேப்பர்ஸ் இருக்கணும். அந்த மாரி ரெக்கார்டிங் டிவைசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் அந்த கேண்டிடேட் வேற யார் உதவியும் இல்லாம இண்டிபெண்டன்ட்டா இந்த எக்ஸாம் எடுக்கிறதுக்கு என்னலாம் வழியோ அத நம்ம பார்க்கணும். இதெல்லாம் இல்லாத பட்சத்துல, இந்த மாரி சாஃப்ட்வேர் இல்லாத பட்சத்துல, அப்போ வந்து அந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து ஸ்கிரைப் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த ஸ்கிரைப் வந்து இந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து இப்ப எக்ஸாம் எழுதுறதா இருந்தா, என்னென்ன மாரியான இம்பேர்மென்ட்ஸ்க்கு வந்து எப்படிலாம் அவங்க வந்து சாஃப்ட்வேர் எய்ட் குடுப்பாங்கன்றத சொல்லியிருக்காங்க. இப்ப பிளைண்டோ இல்ல லோ விஷன் இருக்கவங்களுக்கு இந்த மாரி சாஃப்ட்வேர்ஸ் குடுத்துருவாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே சப்போஸ் பிளைண்டா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு அந்த ஸ்க்ரீன் படிக்கிற மாரியான சாஃப்ட்வேர்ஸு. லோ விஷன் இருக்கவங்களுக்கு, அவங்களுக்கு என்ன மாரியான இம்பேர்மென்ட் இருக்கோ, அதுக்கு ஏத்த மாரி அந்த ஸ்க்ரீன் அடாப்ட் ஆயி, அவங்களுக்கு அந்த விஷன் குடுக்குற மாரியான டெக்னாலஜி எல்லாம் வச்சு, இந்த பிளைண்ட் அண்ட் லோ விஷன் பீப்பிள்க்கு அது குடுத்துருக்காங்க. அதே மாரி ஒரு ஒரு டைப் ஆஃப் டிசபிலிட்டிக்கும் ஒரு ஒரு டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் இல்லன்னா அதுக்கு ஏத்த மாரி ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் குடுத்து, இந்த எக்ஸாம அவங்க இண்டிபெண்டன்ட்டா எடுக்கிறதுக்கு எல்லா வழியும் பார்த்துருக்காங்க. அதே மாரி சில டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்கு. அந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்ல மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் அதெல்லாம் வரும். அதுக்கு ஏத்த மாரி அவங்க சாஃப்ட்வேர்ஸ்ன்றது கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஸ்கிரைப் குவாலிஃபிகேஷன் ரூல்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம் இப்ப இந்த இந்த நோட்டீஸ் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட்டு பிரையாரிட்டி அவங்க இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாத பட்சத்தில எந்த போர்ட் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுதோ, அந்த போர்ட் வந்து ஸ்கிரைப் புரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது 2மே கை கொடுக்காத பட்சத்தில தான் ஒரு கேண்டிடேட் அவங்களோட ஓன் ஸ்கிரைப கொண்டு வரலாம்.
ஸோ அந்த ஓன் ஸ்கிரைப் கொண்டு வராங்கன்னா, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்றது குடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மஸ்ட் பி 2 to 3 அகாடமிக் இயர்ஸ் பிலோ த மினிமம் குவாலிஃபிகேஷன் ஃபார் த எக்ஸாம். இப்போ நம்மளோட எக்ஸாம் சிஜிஎல் இருக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் தான். இந்த கிராஜுவேட் லெவல்லேருந்து 2லேருந்து 3 வருஷம்னா, வரக்கூடிய பெர்சன்றவங்க ஒரு ஃபர்ஸ்ட் இயர் கிராஜுவேட்டா இருக்கலாம். ஆனா அதுக்கு கீழ போகக்கூடாது. 12த் பர்சீவிங்கா இருக்கக்கூடாது. 12த் பர்சீவிங்கா அவங்க இருக்கக்கூடாது. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் இயர் கிராஜுவேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் வந்து இவங்களுக்கு ஸ்கிரைபா ஆக்ட் ஆகலாம். பட் அவங்க மெயினா எம்பசைஸ் பண்றது என்னன்னா, இப்ப இந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் நடக்கும்போது, அந்த ரெலவன்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெர்சன் தான் அங்க ஸ்கிரைபா இருக்கணும். ஏன்னா சில டெக்னிக்கல் டெர்ம்ஸ் அவங்க சொல்லும்போது, அவங்க புரிஞ்சு அதுக்கேத்த மாரி அவங்க ஆன்சர் பண்ணணும். ஸோ அதனால அந்தந்த ஓன் டிபார்ட்மெண்ட்ல இருக்க மாரி தான். கிராஸ் ஸ்ட்ரீம்ஸ் வந்து அலோவ் பண்றாங்க. எப்போ கிராஸ் ஸ்ட்ரீம் அலோவ் பண்றாங்கன்னா, சில எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப ஜெனரலா இருக்கு. இது யார் வேணா பண்ணலான்றதுக்கு மட்டும் தான் கிராஸ் ஸ்ட்ரீம் பண்றாங்க. இப்ப சிஜிஎல் மாரி எக்ஸாம்ஸ்லாம் அப்படிதான். பட் இதுவே டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதே மாரி காம்பன்சேட்டட் டைம். இப்ப நமக்கு நடக்கிற மாரி எக்ஸாம்ஸ் வந்து அதே டைம்ல அவங்களுக்கு நடக்காது. ஒரு 20 மினிட்ஸ் எப்படியும் எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு குடுப்பாங்க. இந்த 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரான்றது அவங்க ஸ்கிரைப் கூட்டிட்டு வந்தாலும் சரி, கூட்டிட்டு வரலனாலும் சரி, இந்த 20 மினிட்ஸ் டைம்ன்றது எக்ஸ்ட்ரா எப்பவுமே இருக்கும் தான். அடுத்து ஸ்கிரைபோட டீட்டெயில்ஸ். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல இந்த எக்ஸாமோட அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே ஸ்கிரைபோட டீட்டெயில்ஸ ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கு அப்பெண்டிக்ஸ் 2ன்றது குடுத்துருக்காங்க. இல்லன்னா அவங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ல அது பண்ற மாரி இருக்காங்க. அதுக்கான புரோவிஷன் வந்து அந்த போர்டு குடுக்கலன்னா, அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எக்ஸாமோட அப்ளிகேஷன் முடிஞ்சு 15 நாள்ல இந்த ஸ்கிரைபோட டீட்டெயில்ஸ் அப்ளை பண்றதுக்கான புரோவிஷன் அவங்க ரெடி பண்ணி குடுக்கணும். அதே மாரி ஷார்ட் நோட்டீஸ் சேஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து இல்னஸோ ஏதோ முடியல அந்த ஸ்கிரைப்னால அப்டின்னா, 1 வீக் பிஃபோர் வந்து இன்ஃபார்ம் பண்ணிர்லாம். சப்போஸ் இவங்கள ஒரு கேண்டிடேட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரைப் வந்து ஒரு பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து ஒரு ஸ்கிரைப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கேண்டிடேட் வந்து போர்டுன்றது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ போர்டுக்கு வந்து அவங்க மேல சந்தேகமா இருக்கு. அதனால அவங்க அலோவ் பண்ணலன்னா, 30 டேஸ்க்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ்ன்றது குடுத்துறணும். இந்த மாரி இவங்க இன்எலிஜிபிள்ன்னு சொல்லிட்டு, அப்போ அவங்க வேற ஒரு கேண்டிடேட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்படி அரேஞ்ச் பண்ணி கடைசி நாள்ல வந்துட்டு அந்த ஸ்கிரைப்னால வர முடியல. இப்ப இவங்க வேற ஒரு ஸ்கிரைப கூட்டிட்டு வராங்கன்னா, எக்ஸாம் டே அன்னைக்கு. எக்ஸாம் நாள் அன்னைக்கு அப்படி கொண்டுட்டு வராங்கன்னா, 2 விஷயம் நடக்கலாம். 1 டிபார்ட்மெண்ட் வந்து அந்த பெர்சன அலோவ் பண்ணாம, அவங்களோட ஓன் ஸ்கிரைப ஒருத்தவங்கள அனுப்பலாம். இல்ல, அவங்களோட ஓன் ஸ்கிரைப் அந்த டைம் இல்ல அப்படின்னா, அந்த பெர்சன அலோவ் பண்ணலாம். எப்பன்னா, அவங்க கிட்ட தேவையான டிக்ளரேஷன்ஸும், டாக்குமென்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு, ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்கள அலோவ் பண்ணுவாங்க. ஸோ மத்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சது தான். ஸ்கிரைப் மஸ்ட் நாட் பி அ கேண்டிடேட் ஃபார் த சேம் எக்ஸாம். இந்த எக்ஸாமோட கேண்டிடேட்டா அவங்க இருக்கக்கூடாது. 1. அடுத்து வந்து ஓன் ஸ்கிரைப் கூட்டிட்டு வரும்போது, அவங்க இந்த பர்ட்டிகுலர் பெர்சன தவிர்த்து வேற யாருக்கும் ஸ்கிரைபா போக முடியாது. அடுத்தது இந்த ஸ்கிரைபும், அந்த கேண்டிடேட்டும் இவங்க எக்ஸாமுக்கு எந்த லாங்குவேஜ்ல நான் எழுத போறேன்றத ஆப்ட் பண்ணியிருக்காங்களோ, அந்த லாங்குவேஜ்ல தான் பேசணும். இப்ப தமிழ் குடுத்துருக்கீங்கன்னா, நீங்க தமிழ்ல தான் பேசணும். அது மாரி ஹிந்தினா ஹிந்தி. வேற எந்த லாங்குவேஜ்ல அவங்க இன்டராக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மோஸ்ட்லி வந்து ஸ்கிரைபா வரவங்க யாரா இருப்பாங்கன்னா, எந்த லாங்குவேஜ் ஆப்ட் பண்ணியிருக்காங்களோ, அந்த லாங்குவேஜ் பேச தெரிஞ்ச ஒரு பெர்சனா தான் இருக்க முடியும். ஓகே. பட் இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி வரவேற்கத்தக்க விஷயங்கள் தான். ஏன்னா, இது மூலியமாவும் நெறைய ஸ்கேம் நடந்துட்டு இருந்தது. இப்ப இதன் மூலியமா ஸ்கேம்ஸ் வந்து ரெட்யூஸ் ஆகும். நல்ல இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் எஸ்எஸ்சிலயும் சில டிராபேக்ஸ் இருக்கு. பட் காலம் போக, போக இது எல்லாமே கண்டிப்பா மாத்துவாங்க. நமக்கு இன்னும் பெட்டர் டேஸ் வரும்ன்றத ஹோப் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நம்ம தமிழ் ஆஸ்பென்ஸ் கிளப்ல டீச்சர்ஸ் டேவ முன்னிட்டு நம்மளோட எல்லா கோர்ஸஸுமே 25% ஆஃபர்ன்றது நாங்க புரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க கோர்ஸஸ் பர்ச்சேஸ் பண்றதா இருந்துச்சுன்னா, நம்ம தமிழ் ஆஸ்பென்ஸ் கிளப் டிஎஸ்சி அகாடமி ஆப்ப நீங்க டவுன்லோட் பண்ணி, இல்லன்னா www.tsacademy.in இந்த வெப்சைட்க்கு நீங்க விசிட் பண்ணி, நீங்க எந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னாலும், முதல்ல அதோட டெமோ வீடியோஸ் நீங்க பார்க்கலாம். ஸோ டெமோ வீடியோஸ்ன்றது அதில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்க ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, TAC25 அப்படின்ற இந்த கோட் யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோர்ஸஸ் பத்தி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்ளீட் கோர்ஸ்ன்றது ஆஃபர் பண்றோம். இந்த கம்ப்ளீட் கோர்ஸ் அப்படின்றது எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே கேட்டர் பண்ற மாரியான கோர்ஸஸ். இதுல மேத்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங், ஜிஎஸ் இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸும் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நாங்க கவர் பண்ணியிருப்போம். அதே மாரி இதுல வந்து கம்ப்ளீட்டா எனக்கு தேவை கிடையாது. அ எனக்கு ஆல்ரெடி நான் பிரிப்பரேஷன்ல இருக்கேன். பட் எனக்கு சப்ஜெக்ட்ஸ்ல தான் ப்ராப்ளம் இருக்கு. மேத்ஸும், இங்கிலீஷும் ஒரு காம்போவா வேணும்னா, காம்போ கோர்ஸஸாவும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இங்கிலீஷும், ஜிஎஸ் ஒண்ணு. அதே மாரி இங்கிலீஷும், ஜிஎஸும், மேத்ஸும் ஒண்ணு காம்போல இருக்கும். இல்ல எனக்கு இண்டிவிஜுவலா தான் வேணும்னா, இண்டிவிஜுவல் கோர்ஸஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இது எல்லாமே நான் சொன்ன மாரி டிஎஸ்சி அகாடமி இல்லன்னா www.tsacademy.in இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இத பத்தி ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு எங்களோட டெலகிராம் சேனல் நீங்க ஜாயின் பண்ணிட்டு கேட்கலாம். இல்ல கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடலாம். அண்ட் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.